கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் பேசிய இயக்குனர் மாரி செல்வராஜ், பள்ளிகளில் காலை உணவு திட்டம் மிக முக்கிய சாதனை என்று தெரிவித்தார். ஒருவர் படித்தால் ஒரு தலைமுறையே மாறும் என நடிகர் சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார். முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நான் என்னைக்காவது ஒரு நாள் அது எங்கேயாவது பதிவு பண்ணி நினச்சிட்டே இருந்தேன். அது என்ன அப்படின்னா, அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தான். நான் வாழை ஷூட் பண்ணும்போது அந்த பையன் பசியில் வாழைப்பழம் திருடுவான். நான் முதல்ல திருட்டு பழக்கத்தை கற்றுக்கிட்டது பசியில் தான் கற்றுக்கிட்டேன். நான் திருட ஆரம்பித்தது வாழைப்பழத்தை தான் முதல்ல திருடினேன். அது இப்போ என்னோட ஸ்கூலுக்கும் என் வீட்டுக்கும் 4 கிலோமீட்டர் இருக்கும். டெய்லி 4 கிலோமீட்டர் நடந்து போவேன், 4 கிலோமீட்டர் நடந்து வருவேன். அன்னைக்கு வீட்டில் அம்மா அப்பாக்கெல்லாம் சமைக்க அம்மா அப்பாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா காலையில் நான் எந்திக்கும் போதே அவன் போயிடுவான், வேலைக்கு போயிடுவாங்க. பசியோடு தான் ஸ்கூலுக்கு போவோம், திருப்பி பசியோடு தான் வீட்டுக்கு வருவோம். இதுக்கு இடையில நாங்கள் கற்றுக்கிட்டது தான் இந்த வாழை தோட்டத்துக்குள்ளே புகுந்து இந்த வாழை மரங்களில் பழங்களை பிச்சு சாப்பிட்றது தான் எங்களோட டெய்லி உணவாகவே இருக்கும். காலையிலேயே அதான் சாப்பிடுவோம். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு 4 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த 4 கிலோமீட்டர் எப்படியாவது பசங்க எல்லாரும் உள்ள வாழை தோட்டத்துக்குள்ளே புகுந்து யாருக்கு எவ்வளோ சாத்தியப்படுமோ அந்த வாழைப்பழங்களை சாப்பிடுவோம். பசிங்கிறது ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும். பசியால் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர், என் கூட படித்த நிறைய பேர் படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர். பசி என்னன்னா, அன்னைக்கு ரொம்ப தூரமாக இருக்கும் பள்ளிக்கூடம், அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியாது. அதுக்கப்புறம் அந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய அந்த செய்தி வந்த அன்னைக்கு நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. ஏன்னா அதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ இது விஷயமா இருந்துச்சு எனக்கு. அந்த ஒரு திட்டத்துக்காக எவ்வளோ நன்றி சொன்னாலும் என்னால் அன்னைக்கு அதை எப்படி சொல்கிறதே தெரியல. ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பாய்ச்சலாக நான் பார்க்குறேன். நானும் உங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தான் படித்தேன். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தமிழக அரசு ஸ்போர்ட்ஸ் அண்ட் படிப்பு எல்லா துறையிலையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இளைஞர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இப்போ இருக்கிற மாணவ மாணவிகள் நிறைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். இங்கேருந்து நிறைய பேர் பெரிய லெவலில் ஆடணும். சாதாரண கிராமத்திலிருந்து எங்கேனாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் முன் உதாரணமாக இருக்காங்க. காலையிலையும் சோறு போட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்குல்ல, ஸ்கூலில் சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அது இன்னைக்கு நடந்து இன்னைக்கு அதனால் ஒரு 24 லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க. அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் பெரிய பெரிய முதலாளிகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற நிறைய கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு பாமரனோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு திட்டம் நிறைவேறியிருக்கு, அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கும் போது இதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறையிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சியையும் இந்த திட்டங்களையும் வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன். ஆனால் இந்த மேடையில் இவங்கெல்லாம் பேசின கதைகள் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனை உண்டு பண்ணியிருக்கு. இங்கேருந்து திரும்ப போகும் பொழுது இன்னும் லைஃப்பில் சிறப்பாக செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. அப்படி தான் இருக்குது இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதைகளும், இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும். இங்கே அரசு இவ்வளவு திட்டங்கள் செய்கிறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதே அளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இவங்க எப்படியாவது படித்து நம்ம மேலே வந்துடணும்னு நினைக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா கேடில் விழிசெல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.